ஹாய் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல அரோமா கொண்ட ஒரு ஸ்ட்ராங் டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போது 2 கப் ஆஃப் டீ பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் அண்ட் மெஷர்மெண்ட் என்னெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 1.5 கப் ஆஃப் பாயில்ட் மில்க் வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு 1 கப் ஆஃப் வாட்டர், அதுக்கு சுகர், அதுக்கு பிறகு நம்மளோட பிராண்ட் டீ வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிடுவோம். தண்ணி நல்லா பாயில் ஆகுற வரையும் வெயிட் பண்ணணும். நல்லா பாயில் ஆன பிறகு தான் நம்ம டீ பவுடரை ஆட் பண்ணணும். எனக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கிறனால நான் 2 கப் ஆஃப் டீக்கு 1.5 + 1.5 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு மைல்டாக போகுதுன்னா 1 + 1 2 டீஸ்பூன் போதும். நல்லா மிக்ஸ் ஆகி பாயில் ஆகும்போது உங்களுக்கு அந்த கலர் அண்ட் அரோமா வர்றது தெரியும். இப்போது உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டிகாக்ஷன் ஸ்ட்ராங்காக வேணும்னா ஒரு 3 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும், இல்லாட்டினா ஒரு 2 மினிட்ஸ் வந்து சஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம். நம்ம வார்மாக இருக்கிற ஒரு 1.5 கப் ஆஃப் மில்க் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். இப்போது இதில் இருக்கிற ஒரு சீக்ரெட் வெப்பன் வந்து இந்த கரண்டி தான். இந்த கரண்டியை வச்சு நீங்கள் மேலே கீழே சைடு எல்லா ஆங்கிளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராத்தினஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போது ஃபைனல் இன்க்ரீடியன்ட் சுகர் நம்ம ஆட் பண்ணிடலாம். நார்மல் ஸ்வீட்டுக்கு 1.5 + 1.5 ஸ்பூன் சுகர் போதும். இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கலர் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைன் பண்ணிவிட்டு தென் சர்வ். இந்த டீ தூள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம். நன்றி.